இந்த மன மகிழ்ச்சியான நல்ல கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோமப்பா. எங்கள் மீது வைத்த அன்பை நினைக்கிறோம், நன்றியோடு சொல்லியிருக்கிறோம். இத்தனை வருடங்கள், இத்தனை காலங்கள், இத்தனை ஆமாண்டவர் நாட்கள், ஆமாண்டவர் அப்பா, எங்களை ஜீவனோடு பலனோடு வைத்திருக்கிறவரே உமக்கு கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை புதிதாயும் அது பெரிதாயும் அற்புதமாயும் அதிசயமாய் இருக்கிறது. ஆமாண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய மனதிற்காக கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆண்டவரே ஞானத்திலே நடத்துகிறவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அல்லேலூயா. ஆமாண்டவரே எங்களுக்கு சுகத்தை பலத்தை தந்து ஆரோக்கியத்தை சமாதி சந்தோஷத்தை ஐஸ்வர்யத்தை தந்து ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. இதோ ஆமாண்டவரே உங்களில் ஒருவனும் சுகவீனம் அணுவீனம் பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. ஓ பயமில்லாமல் வாழ்வதற்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகர்த்த தந்த தெய்வாதி தேவனிடத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. உளையான சீட்டிலும் அந்தகார இருளிலும் இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்தி எங்களை வரவழைத்தவர், உங்களுடைய புண்ணியங்களை அறிவித்து விட முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆமாண்டவரே நீ செய்த நன்மைகளெல்லாம் அநேகர் கண்டு ஆமாண்டவரே இவர்கள் தேவ பிள்ளைகள், தேவனை சார்ந்தவர்கள், தேவனை நம்பினவர்கள், தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்ல முடியாத எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறது. ஏனென்றால் ஆமாண்டவரே உலகம் பொல்லாங்கன் கரத்தில் இருக்க நாங்களும் உங்களுடைய கரத்தின் கிரிகளை என்று எங்களை நினைவிடாமல் நம்முடைய பரிசுத்த ஆவியங்கள் விட்டு எடுப்படாமல் நிலைவரமான ஆவியங்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஏனென்றால் பிதா குமார் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று கரையேறின ஜனங்களுக்கு அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லிட்டாண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் அழிந்து விடாமலும் அவர் பாதத்தை முத்தி செய்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏனென்றால் வானம் சிங்காசனம் போல் பாதபடி அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய முடியாது எங்கள் கிருபை தந்தீர் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே எவ்வளவு ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து சகலத்தை உருவாக்கின தேவன் ஆண்டவரே, தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜன் ஆமாண்டவரே பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து ஆண்டவரே எங்கள் மீது ஆமாண்டவரே இரக்கமானீரே, மனதுருக்கமானீரே, எங்களை ஆண்டவரை நேசித்திரே, எங்களை போஷித்திரே, எங்களை உடுத்தித்திரே, எங்களை பழக்கத்திரே, நாங்கள் எம்மாத்திரம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர். ஆனாலும் தேவனுடைய தயவு கிருபை ஆமாண்டவரே அன்பு இரக்கம் மனதுருக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. ஆகையால் உம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் எங்களோடு பேசுகிற தெய்வம் அப்பா. அல்லேலூயா. ஒன்று ஆமாண்டவரே இயேசுவா 1 ஆமாண்டவரே எடுத்து வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? 1 இயேசுவா 1:9. அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாய் நீங்கள் பலம் கொண்டு திடமானதாய் இருங்கள். திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நீங்க போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இதனால் தேவன் நம்மளை விட்டு விலகாவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. நமக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாக்கியாதே போகும். நம்மை தொடுகிறார், அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆகையால் ஒரு வழியாய் புறப்பட்டு 7 வழியாய் புறப்பட்டு வருவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டியலிருக்கும் இயேசுவை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது என்றார். ஆகையால் ஆண்டவரே உலகத்தில் உபத்திரம் உண்டு, தினங்களும் உலகத்தை ஜெயித்தேன், யுத்தம் உங்களிடத்திலே என்னிடத்தில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்கு இருக்கிற இடத்தோட போங்க, அனுப்புகிற தேவன் நானும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டாகும் என்று சொல்லி இதோ முதிர வைத்திரன் அரைமயிராக வரும் கைவிடாமல் இருக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்று ரட்சிக்கப்படுவீர்கள். உன்னுடைய சுயபுத்தியில், உன்னுடைய பலத்தில், உன்னுடைய ஞானத்தில், உன்னுடைய அந்தஸ்தில், ஆஸ்தியில், அழகில், பெருமையில் அவனை வாழ்ந்து விடாது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் பரலோகத்தின் வாசல். அல்லேலூயா. அங்குதான் நீங்கள் கேட்படுத்த பரலோக வாசல் ஜெப வீடு ஐக்கியத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் கண்கள் செவிகள் திறந்தவைகளும் கவனிக்குள்ளமாய்க்கும். ஆகையால் என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு தேவகத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன். தேசத்தில் காரில் விலகும், பாவங்கள் ஒழியும், சாபங்கள் நீங்கள், ரோகங்கள் மாற, அக்கிரமங்கள் அநியங்கள் மீது விலகிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமாண்டவர் இயேசு நாமமல்லால் வேறொரு நாமம் நமக்கு தரப்படவில்லை. இயேசுவே வழி, இயேசுவே சக்தி, இயேசுவே ஜீவனாக இருக்கிறார். ஆகையால்தான் ஆண்டவர் சொன்னார், ஆமாண்டவர் நீங்கள் மறுபடியும் ஆண்டவரை பிறக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரம் ஆண்டவர் நிக்கதேமுக்கு முதிர் வயதாக இருக்கிறனே, எப்படி நான் மறுபடியும் போய்
ஆமாண்டவரே, தாயின் வயிற்றில் பிறப்பேன் என்று கேட்கிறார். அவர் அறியாதவராய். அல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்னார், ஜலத்தினால ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. ஞானம் வந்த பிறகு ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, அந்த ஞானஸ்தானம் நீங்க அறியாமையில சும்மா திருப்பி ஞானஸ்தானம். இப்பொழுது எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால அவனுடைய ஆர்சி சபைகளிலும் இந்த போதனைகள் வந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் வேதத்தை கொண்டு வாருங்கள், வேதத்தை வாசிங்கள், வேதத்தை அவனுடைய சத்தியம் அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்க நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை சொல்லுங்கள், சகலரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் அது சாமியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாங்களும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், நீங்களும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் முதல் வயது 100 வயதாகணும் குழப்பம் இல்லை, வாங்க வந்து மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் அவரே சொல்லியிருக்கிறார், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டாலும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ராஜாதி ராஜன் தெய்வாதி தேவன் தேவனுடைய நீதி நிறைவேற்றபடியாய் இந்த பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து யோவான் நிற்கிறார். அவர் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வந்து நின்று அவரிடத்தில் இருக்கும்போது, உம்மிடத்தில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற நீர் எங்களிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா என்று கேட்கும்போது, வழிவிடு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அப்போதுதான் தேவன் அந்த நீதியை நிறைவேற்றக்கூடிய அவரும் இறங்கி பிதாகுமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது இவர் என் நேசகுமாரன் என்று குளிக்க சத்தம் கேட்டது. இதேதான் நாமளும் தேவனுடைய நீதி நிறைவேற்ற முடியாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் சாபங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் அநியாயங்கள் மீறுதலுக்காக எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்து அடக்கம் பெற்றார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இதோ அடுத்த வருஷத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று பிதாகுமார் பரிசுத்த ஆவியில ஆமாண்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது, இவன் என் நேசகுமார், இவன் என் நேசகுமார்த்தி என்கிற சத்தம் உங்கள் காதில் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நீதி எல்லா சபைகளிலும், எல்லா கூடுகிற ஜனங்களிலும் இது ஆமாண்டவர் தேவன் வருடுகைக்கு முன்பு எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்க முடியாது. தேவன் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அதன் பின்பே முடிவுன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் செல்ல முடியாத காட்டுவாசி, நாட்டுவாசி, வீட்டுவாசி, ஆதிவாசி, கிராமவாசி, பிரவாசி மத்தியில் இந்த ஒழிகள் நடக்கிறது எப்படி? 24 மணி நேரம் சேனல் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்க, ரேடியோ மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் மூலம், யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மூலம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம், மைக்ரோசாஃப்ட், ஜூம் மொழிகள் நடக்கிற ஊழியர்களிலே மகிமைப்படுகிறார். இதில் தேவ பிள்ளைகள், தேவதாசிகள் செய்தி கொடுக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்கிறவர் ரட்சிக்கப்படுவார், மீட்கப்படுவார், விடுதலையார், சுகமர விளங்குடார், தினங்குடார், நம்பிக்கை கொள்வார். அவருக்குள்ள மனமற்ற பரிமாற்ற எழுப்புதல் நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. தேவரீர் செய்ய தொண்டு தடைப்படாமல் சகலத்தை மீட்பர் உயிரோடு இருக்கிறது என்பதை நிரூபித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேதான் தேசங்களில் நடக்கிற ஊழிகளுக்காக கோடா கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம். இங்கும் நடக்கிற ஒப்படை குருசை நடக்கிறதுக்காக கோடா கோடி ஜனங்கள் ஆண்டவரை கூடி வந்து கோடி நன்மையை பெற்று சிலர் ஊழியக்காரர்கள் ஆம் எல்லாம் கூடி ஆண்டவர் இந்த ஒப்படை குருசை நடத்துகிறாங்க. இதில் கலந்து கூடி கொள்ளுகிறவர்கள் எல்லா விதமான எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த இதில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்களோ, வியாதியோ, அல்லேலூயா, கடனோ, அல்லேலூயா, பிரச்சனையோ, அல்லேலூயா, பாரமோ, கவலையோ, கண்ணீரோ, எதுவாக இருந்தால் தேவன் சமூகத்தில் கூடி வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதித்து அவர்களை வழி அனுப்புகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மெய்யாகவே வேறு இயேசுதான் தெய்வம், முழங்கால் யாவும் முடங்குகிறது, நாவல் யாவும் அறிக்கப்படுகிறது, இயேசுவே தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்பேற்பட்ட இந்த காலத்திலும் அல்லேலூயா தேவனுடைய கிருபை மகிமை எல்லாரையும் மூடி இருக்கிறது. இது இரக்கத்தின் காலம், இது கிருபையின் காலம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், தேவ ஜனங்களுக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவோம், தேவனுடைய சாயலாய் மாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆகந்த நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் நினைக்கிறோம்.
ஏன்னா நம்முடைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு தேசங்களையும் நிறைவேற்றி ஏசாயா 66:18 சொன்னவர் சகல ஜாதி பாசங்களை கூட்டி சேர்க்க காலம் என் மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த மகிமை நாங்கள் இந்த தேசத்தில் கூட கண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த தேசத்தில் நாங்கள் வாழும்போது எல்லா தேசங்களையும் பார்க்கிற எவ்வளவோ அழிவுகள், நாசமாச விக்கிரங்கள், யுத்த செய்திகள், மரண ஓலங்கள், இயற்கையின் சீற்றம், பூமியை எதிர்த்து இளைஞர்களுக்கு சூறாவளை காற்று, ஜலப்பிரளை, தீவிரவாதிய கொள்ளையினால் வாரி கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்களோ இந்த தேசத்தில் ஜீவனோடு பலனோடு இருக்கோம். இந்த தேசத்தை ஆசீர்வதித்து இந்த தேசத்தை உயர்த்திற்கு இதில் வாழ்ந்து வருகிற நன்றியோடு போய் சோதிப்போம். அதனால் தேசத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். உங்களை சட்டத்திட்டங்களான ஜனங்களை சிட்டிசன் கிடைக்கட்டும், ஓப்பனர் குருசை நடக்கட்டும், ஜீவனுள்ள தேவனை கண்டாராதிக்கட்டும், முழங்கால் யாவும் முடங்கட்டும், நாவுகளை அறிக்கைப்பட இயேசுவை தெய்வம் என்று சொல்லட்டும் என்று வேண்டிக்கிறோம். அல்லது அகில தேசத்தில் இருக்க சகல ஜாதி பாசைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவிகளோடு, பாரங்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு, நெருக்கத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு ஜீவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க சப்பா. விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, வியாதி, மரணம் பிரச்சனை சிக்கித்தவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ப்ரொமோஷனில் அம்மாவுடைய சம்பளம் உயர்வில், விடுமுறை நாட்கள் விடுமுறையில் எங்கே போய் என்ன பண்ண எப்படியாக ஏதுவாக எங்கள் தவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா என்று நாங்கள் ஜெபிப்பது வீண் போகாதில்லை. நிச்சயமாக முடிவுண்டு எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஏனென்றால் ஆமாண்டவரே, அல்லேலூயா, இதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்லியிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில். அல்லேலூயா. நாங்களும் எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறதாக கர்த்தரை நன்றியோடு சோத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவரை போல நல்ல தேவன், அவரை போல வல்ல தேவன் யார் என்றது உலகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை சுற்றி இருக்க ஜனங்களை, உறவுகளை, அன்பர்களை, நண்பர்களையும், கூட பிறந்த சகோதர சகோதரியின் இனபந்தங்களையும் ரட்சிப்புகளை நடத்த முடியாது வேண்டிய தூரத்திற்கு சமீபத்தில் தேவனானவரே அங்கே ஊழியர்களை துருள போல கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். அகழ்ந்து எங்கும் நடக்கிற ஊழியங்களுக்காக, ஆங்காங்க நடக்கிற ஊழியங்களுக்காக, மேலை நாடு, மலைநாடு, வடநாடு, கிராமங்கள், பெரியமத்தில், சிறியமத்தில், அனாத பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல், ஜெயில், விதைமத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக சோத்திரம், கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஓ, உமக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷமா, கூடவே இருப்பீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும், சமாதானம். யெகோவா ரப்பா, சுகம் தருவீங்க. யெகோவா ரூவா, எங்கள் மெய்ப்பெருக்கு. யெகோவா எல்சடா, சர்வ வல்லமுள்ள தேவனே. யெகோவா எல்ரோகி, எங்களை காண்கிறவரே. யெகோவா மெக்கத்தஸ், எங்களை உருவாக்கும் தெய்வமே. யெகோவா ரகபோத், எங்கள் தடைகளை உடைக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். அதுதான் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சமூகமே உமக்காயங்குரே. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், காணி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா, உங்க சந்நிதியில் எப்போ நாங்கள் வந்து நிற்போம், திருமுகம் கண்டு நாங்கள் திருப்தியில் மூழ்குவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, சமூகம் எனக்கப்பா. வல்லமை வல்லமையின் ஆவியே, எங்களை அனலாக்கிடும். வல்லமையின் ஆவியே, எங்களை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவராஜ்யம் எழும்பி கட்டிட வல்லமை தாருமே. வல்லமை நாவியே, எங்களை அனலாக்கிடும். வல்லமையின் ஆவியே, எங்களை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடும்.
ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். வல்லமை வல்லமையின் ஆவியே எங்களை அனலாக்கிடும். வல்லமையின் ஆவியே எங்களை அபிஷேகியும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலும் ஆராதனை. உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலும் ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. எங்கள் மெசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அருரூபமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அருரூபமானவரே ஆராதனை. எங்கள் கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. எங்கள் கண்மலையே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலும் ஆராதனை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை. மக்கினியே ஆராதனை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை. சுட்டரிக்கும் மக்கினியே ஆராதனை. சுகம் தரும் தெய்வமே ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலும் ஆராதனை. கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் நம்மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் நம்மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். நம் பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார். நம் பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் உதவிடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட எங்கள் இயேசு பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட எங்கள் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர். அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர். அனைத்து சேர்த்துக் கொண்டீர். கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மாறாத எங்கள் இயேசுவே ஆயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் செய்கின்றீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் செய்கின்றீர். கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது.
பலத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி நமக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் நமக்குள்ளே, ஆடி பாடி துதித்திடுவோம். அபிஷேகம் நமக்குள்ளே, ஆடி பாடி துதித்திடுவோம். இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவோம், கடும் பள்ளங்களை கடந்திடுவோம். ஆமென். மலைகளை தாண்டிடுவோம், கடும் பள்ளங்களை கடந்திடுவோம். சதிகளை முறியடிப்போம், சாத்தானை ஜெயித்திடுவோம். சதிகளை முறியடிப்போம், சாத்தானை ஜெயித்திடுவோம். இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைசாலை கதவுகளும் துதியினால் உடைந்து விடும். சிறைசாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் நமக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். அபிஷேகம் நமக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயமே. கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவுக்கு ஆதாயமே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி நமக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் நமக்குள்ளே, ஆடி பாடி துதித்திடுவோம். இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தெய்வா நாங்கள் எதினால் விசேஷித்தவர், ராஜா நாங்கள் அதையும் யோசிப்பவர். இது எதினால், இது எதினால், இயேசு நம்மோடு இருப்பதினால். தேவா எதினால் விசேஷித்தவர், ராஜா நாங்கள் அதையும் யோசிப்பவர். இது எதினால், இது எதினால், இயேசு எங்களோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. ஆமென். பாதை காட்ட கூட செல்லுது. லோரி லோரி மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் நம் வாழ்வு. ஆமென் ஆமென். தேவன் நம்மோடு வருவார், அது போதும் நம் வாழ்விலே. தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர், ராஜா நாங்கள் அதை நீனும் யோசிப்பவர். இது எதினால், இது எதினால், இயேசு எங்களோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. அமேன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எங்கள் ஏக்கமெல்லாம் எங்கள் இயேசு தீர்ப்பார், சந்தோஷம் நாங்கள் காணுவோம். எங்கள் ஏக்கம் எல்லாம் எங்கள் இயேசு தீர்ப்பார், சந்தோஷம் நாங்கள் காணுவோம். தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர், இயேசு ராஜா நாங்கள் அதை எதினும் யோசிப்பவர். இது எதினால், இது எதினால், இயேசு எங்களோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் எங்கள் இயேசு எங்களோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் எங்கள் இயேசு. தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர், ராஜா நாங்கள் அதை எதிலும் யோசிப்பவர். இது எதினால், இயேசு எங்களோடு இருப்பதனால். ஓ ஓ ஓசன்னா அல்லேலூயா, ஓ ஓ ஓ ஓசன்னா அல்லேலூயா, ஓ ஓ ஓசன்னா அல்லேலூயா. இயேசு ராஜா வருகின்றார், இயேசு ராஜா தூதர்களோடு ஜெருசலேமுக்கு வருகின்றார். 1000 வருடம் சாத்தானை கட்டி ஆளுகை செய்திடுவார். ஓ ஓ ஓ ஓசன்னா அல்லேலூயா, ஓ ஓ ஓ ஓசன்னா அல்லேலூயா, ஓ ஓ ஓ ஓசன்னா அல்லேலூயா. நம் இயேசு ராஜா வருகின்றார்,
சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடுமே, மரித்தவர் உயிர்த்தெழுந்து முன் செல்வாரே, அழியாத ராஜ்யம் அமைந்திடுமே, நம் இயேசு ராஜா வருகின்றார். இயேசு ராஜா தூதர்களோடு எருசலேமுக்கு வருகின்றார். 1000 வருடம் சாத்தானை கட்டி ஆளுகை செய்திடுவார். ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா. சிறந்த முறையிலே குரல் எழுப்ப சிலுவை ரத்தம் இயேசு சிந்தினிலே, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி இயேசுவே, நன்றி செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்தீசு அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. நன்றி பலி பீடங்கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல இயேசு நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. பாவம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசு ஓடு கூட எழ செய்தீர். பாவம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசு ஓடு கூட எழ செய்தீர். ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, ஆமென், அல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல இயேசு நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நல்ல குடும்பமும் தந்தீரையா, செல்ல பிள்ளையும் தந்தீரையா, அன்பு கணவரை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, ஆமென், க்ளோரி க்ளோரி க்ளோரி. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். ஆமென். நல்ல தேசத்தை தந்தீரையா, நல்ல சபைகளையும் தந்தீரையா, நல்ல முதலாளி தந்தீரையா, நல்ல கம்பெனி தந்தீரையா. நன்றி தகப்பனே, செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். பார்க்கும் கண்களை திறந்தீரையா, உதடுகளை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல குடும்பமும் தந்தீரையா, செல்ல பிள்ளையை தந்தீரையா, அணைக்கும் கணவரை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி இயேசுவே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம்,
ஆமென். ஹalleluya. glory glory glory. ரெபெக்காளுக்கு ஈசாக்கை தந்தீரையா, நல்ல துணையாக தந்தீரையா, நல்ல மகனாக தந்தீரையா, சுகமுடன் வாழ செய்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஆமாண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் அப்பா. ஹalleluya. ஆமாண்டவரே, எங்கு 2-3 பேர் நாமத்தில் கூடி அப்பா தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அங்கே நீர் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இதோ ஆமாண்டவரே, எங்களுக்கு ஏற்படுத்தின ஐக்கியத்தை உமக்கு நன்றியோடு சொல்கிறோம். பரலோக வாசல் ஜீவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்தினீரே, உமக்கு கோடா கோடி சொல்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஹalleluya ஹalleluya. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் உடைய கண்கள் செவிகள் திறந்தவைகளை கவனிக்கலாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹalleluya. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya. இன்னும் அநேக காரியங்களுக்காக ஆமாண்டவரே, ஹalleluya. ஆமாண்டவரே, தேசங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே, எவாஞ்சலிஸ்ட் மகள் ரெபெக்காளை கரங்களை தட்டி வரவைப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 140 வாசிப்போம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஆமென். கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விடியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி கொடியவனுக்கு எங்களை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் என் கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிக்கொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே, துன்மார்க்கன் உடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்து